மலையகம் தனது பிள்ளைகளை தோளில் சுமந்ததை விட தேயிலை கூடைகளை முதுகில் சுமந்ததை அதிகம் என்பது தோட்ட தொழிலாளர்களின் கருத்து. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெரிதும் பங்களிப்பு செய்வதில் பெருந்தோட்ட தொழில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யும் மலையக மக்களுக்கு தமது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி செல்வதற்கு அரசியல்வாதிகள் முன்வராமல் இருப்பது கவலைக்குரிய விடயமாகும். அக்கரைப்பத்தனை நியூ பிரிஸ்டன் தோட்டமே இது. 125க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த தோட்ட பகுதியில் உள்ள மக்கள் அடிப்படை வசதிகளற்ற நிலையிலேயே வாழ்ந்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 35 வருடங்களுக்கும் மேலாக கூரை தகடுகள் மாற்றப்படாமல் காணப்படுகின்றமை எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. இந்த தோட்டத்திற்கு செல்லும் வீதி குண்டும் குழியுமாக காணப்படுவதுடன் குடிநீர் வசதி, மலசலக்கூட வசதி எதுவும் மற்ற நிலையில் வாழ்ந்து வருவதாக இந்த தோட்ட மக்கள் குறிப்பிடுகின்றனர். எங்களுக்கு சம்பள பிரச்சனை பேசி எங்க தொண்டமையா சொன்னாரு, எட்டன்ல வச்சு நான் உங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி தரேன்னு சொன்னாரு. அவரும் வாங்கி கொடுத்த பாரு இல்ல. திகாம்பர் ஐயா சொன்னாரு, தலைவர்களில வச்சு உங்களுக்கு 2000 ரூபாய் சம்பளம் வாங்கி தந்துருவோம், இந்த மாசமே உங்களுக்கு சம்பளம் வாங்கி தந்துருவோம், நீங்க ஒன்னும் கவலைப்படாம இருக்குன்ட்டு. ஆனா ஓட்டு மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. ஆனா இவ்வளவு நாளைக்கு எந்த விதமான வேலை திட்டங்களோ எந்த விதமான வேலைகளும் செய்யல. இந்த லைஃப்ல பாத்தீங்கன்னா 34-35 வருஷம் இந்த லைஃப்ல தான் நாங்க வாழ்றோம். ஆனா எங்களுக்கு ஒரு தகர மாத்துறதோ ஒரு பேமெண்ட் செய்யறதோ எதுவுமே இல்லை. தலவாக்கல்ல தேர்தல் கௌரவ பிரதமர் அவர்கள் தலவாக்கல்ல மீட்டிங்க சொன்னாரு, தோட்ட தொழிலாளிக்கு அக்கிய தேச கட்சிக்கு வாக்களிங்க, 1000 ரூபாய் நல்ல கட்டாயம் வாங்க தாரோம்னு சொல்லி. அதே போல பக்கத்துல திகாம்பர் அவர்களும் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அமர்ந்திருந்தார்கள். அதே போல பொதுக்கூட்டத்துக்கு நானும் வருகை தந்திருந்தேன். அந்த வருகை தந்த போது இப்ப திகாம்பர் சொல்றாரு அப்படி பிரதமர் கூறலன்னு சொல்றாரு. அது முட்டாக தவறு. நாங்க மக்கள் எல்லாத்துக்கும் பக்கத்துல இருக்கும் போது எல்லாத்துக்கும் முன்னுக்கு பேசினாரு. இப்ப அது இல்லைன்னு சொல்றது அவரு தேர்தல் காலத்துக்காக பொய் சொல்ற மாதிரி தான் தெரியுது. மக்கள் அந்த மாதிரி ஏமாத்தாதீங்க. ஏன்னா இப்ப அந்த தேர்தல் நீங்க உண்மையை பேசுங்க. அதே போல சத்தி டிவி நிறுவனம் என்னைக்கும் பொய் சொல்றது இல்லை. அவங்க கடமையை தோட்டத்தை மக்களுக்காக சேவை செய்யறாங்க. அதை என்னைக்கும் மறக்க இயலாது. நான் கடந்த தேர்தல் மேடையில பக்கத்துல பார்த்தேன். கௌரவ தலைக்கல்லையில பார்த்தேன். கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மலைய மக்களுக்கு 1000 சம்பளம் பெற்றுத்தான்னு சொல்லியிருந்தாரு. அந்த மேடையில கௌரவ திகாம்பரம் அவர்களும் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களும் இருந்தாங்க. மலையத்துல ஐக்கிய தேசிய கட்சி போட்டியிடறவங்களுக்கு 1000 அந்த போட்டிகள் வெற்றி பெற செய்ய 1000 சம்பளம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எங்களுக்கு அதை இன்னும் மட்டும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே நடக்கல. தேர்தல் காலத்துல வாக்குறுதியை கூறிட்டு இப்ப இன்னும் ஒரு சில 2-3 மாதங்கள் முடியல. இப்ப இல்லைன்னு சொல்றாங்க. மலைய மக்கள் நான் சொல்றேன், இப்படி ஏமாத்தாதீங்க.